பூச்சி ஒன்று வந்தியா தள்ளு 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 வெளிச்சத்துக்கு தான் வரும் அதுவும். கொஞ்சம் தான் அதெல்லாம் அண்ணி கொடுங்க. பூச்சித்தல் இதா அது இங்கே அந்த குண்டா மேலே இங்கேயே வருது. அது அதுக்குள்ள மசாலா தடைக்கும் போல இது. இன்னும் இந்த கீழே வெங்காயம் போட்டதா இதுயா எண்ணெயில் போடுறது. இந்த மசாலா என்ன செய்யுதா? ராத்திரி ஏற்றணுங்க அந்த ஊற்றி தூக்கணுங்களா? ஏன்னா ஊரில் இருந்தால் தான் பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் கோயிலுக்கு ஏன்னா ஒரு ஒகேனக்கல் இதே மாதிரி தான் அம்மியில் அரைச்சி கொடுக்குறாங்க. உரலில் இட்சி இல்லை, அம்மியில் அரைச்சி 6 மணிக்கு சொன்னது மீன் பிடிச்சின்னு வராங்க. ரைட். தக்காளி, புளி, மிளகாத்தூள். டேபிள் தலை பொறுக்கி தமா துண்டு காட்டினீங்க கண்ணில். மசாலா க்ளீன் பண்ணி வச்சுதான் மீன். அதுக்கப்புறம் ஊற்றினிக்கிறாங்க 1/4 லிட்டர் கடலை எண்ணெய். கடுகு பொரியவே இல்லையே. இந்த அம்மா சரியாக போட்டுருவாம்மா. மனக்கட்ட எத்தனா கோல்மாப்ப போடுங்க. அதுக்கு தான் வச்சுருக்காரான். கடுகு பொறி வச்சா இல்லையா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது இல்லையா? ஒரு பாக்கெட் தான் சொல்லி போடியா. அந்த பூண்டு அதில் வந்து போட்டு அரைச்சினா வந்துங்க. அது விட்டு போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே கச்சி அப்படியே தூங்க வேண்டியது தான். பச்சை கூரோடு அப்படின்னு நெல்லில் ஒருத்தன் பேரே. இதெல்லாம் வந்து இப்போ பிடிக்கிறது
அது பேசன் ஃபுல்லாக இது வேணுமா? நீங்கள் முடிச்சு அதில் ஏதோ பூச்சி எதோ நார்மல் பூச்சி நார்மல் டைம் ஆகி போச்சா 9 ஆறா இன்னும் 10 நிமிஷம் இது. தண்ணி ஊற்றினாங்களா இல்லையா? ஐயா தண்ணி ஊற்றினாங்களா இல்லையா நீங்கள்? ஊற்றிக்கிறாங்கம்மா சொல்லிட்டாங்களா முன்னே? என்ன பிளான் போட்டுக்கிறாங்களாம்மா? எந்த பக்கம் போட்டுக்கிறாங்க பிளானை? ரசம் சாம்பார் ரெடி. ரசம் எடு, அந்த மசாலா எடு. மசாலா கோழி கீரை போடணும். கொத்தமல்லி உப்பு ரொம்ப தப்பு பார்த்து பேசுவேன். தாமோ அப்புறமா கேட்க ஏன் அத்தை வச்சுக்கிற? வாங்கி வந்தது அதே மாதிரி தான் வந்துச்சு. ஏன் இது அது 2 பாக்கெட் வேணும், பிச்சை வேணும் போட்டு தீம் 15,000 என்ன பண்ணுறது? போடலாம். அது கொஞ்சம் போட்டு அது ஒரு 10 ரூபாய் தண்டம். கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் போட்டுக்கிறியா? யா உப்பு போடுறீங்க. இந்த சாம்பார் பேர் என்ன தெரியுமா? ஊட்டி புளி சார். ஊட்டி புளி சார். கூட்டு புளியில் போய் மீன் போடுவாங்க. உங்கள் ஊரில் போட மாட்டாங்க, எங்கள் ஊரில் போடுவாங்க. ரசத்தில் மீன் போடுவாங்க, பருப்பு சாம்பாரில் மீன் போடுவாங்க, களியில் மீன் போட்டு அப்படியே பிசைவாங்க. இப்போ நான் சோறு என்ன பண்ணுறது? போய் எடுக்கணும். மாட்டுக்கறியில் அப்படியே மீனை போட்டு கலக்குவாங்க. இதெல்லாம் உண்மையாமோ? அப்படி இல்லைன்னா ஆட்டு குடலில் மீனை போட்டு கலக்கிடுவாங்க. உப்பு தான் வாரிக்கலாம், அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு வாரிக்கலாம் துண்ணா போட்டு வச்சுக்கிற. இது கொஞ்சமாக தான் போட்டுக்கிறோம். மீனில் சால்ட் போட்டு வச்சுக்கிறோம். இந்தியாவிலே நம்பர் 1 சாம்பார். என்ன சாம்பார்? இன்னைக்கு மீன், நாளைக்கும் மீன், நாளானிக்கு கோழி, அதுக்கப்புறம் ஆடா? கோழி நாயினாத்தியா? ஆடு. சின்ன போய் தண்ணி எடுக்கிறாங்கள பார்த்துட்டு வரேன். கொதிக்கிட்டோம். ஏம்மா நீ போய் கொஞ்சம் சுண்டி போடுவாங்க. நிற்கிறது தானே. எனக்கு அதை பற்றி இன்னும் தெரியாது. ஓ டைம் இன்னும் 10 நிமிஷம். சரியா? இது என்ன கண்டிஷன் பார்த்துட்டு போடுவேன். போ ஃபஸ்ட் கிளாஸ். ஓமா 3 மணி நேரமாக கஷ்ட பண்ணிக்குது நேரத்துக்கா? அப்பா கொஞ்சம் எடுத்து வச்சுல மாட்டியா? துண்டாங்களாம்மா? சரி கொஞ்சம் ஒரு இது ஊற்றி வச்சுடு. மசாலா போடாதையா? மீன் மசாலா போட்டேன் தும்ப மாட்டாங்களாம்மா? கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க தக்காளிக்கு. அது ஒரு கிளாஸில் ஊற்றி இப்படி நம்ம துண்டை குடிக்கணும். எடுத்து குச்சிடா. அது எப்படி இருக்குது? சோத்துணுமே நான் இங்கே நினச்சி முடி. புளி கொஞ்சம் அதிகமாக போட்டுங்கன்னா ஆயிடும். புளியும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு இன்னும் கொஞ்சம் தான் எடுத்து வச்சு போதும். வேஸ்ட் மசாலா இப்போ போடுறா. கம்மியாக போடு. இன்னும் கொஞ்சம் போடு. தூங்கிட்டே பார்த்துங்கிறாங்க. அது எப்படி இஷ்டம்? யாரையா? பால்கார் தான் பத்திரிக்கிறாங்களா? சாப்பிடுவா நிஷியா. நம்மளும் சாப்பிடவே இல்லைன்னா அதை கிளீன் பண்ணிருந்தோன்னா அண்ணா வச்சு கூட குடிப்போம். ஆடா எப்படியா கிளீன் பண்ணுறாங்க? இது வராங்கன்னு சொல்லு. ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். வச்சு அப்படியே வெய்யா.
சுற்றி இந்த வடை போடுற மாதிரி போட. இது வந்துட்டுமா? ஐயோ போ, எங்கே போ. நான் மேலுக்கு போனோம் திருக்கணும்ல. குடிச்சிட்டாங்களாம்மா? எத்தாங்கன்னா அங்கே இருந்தால் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு. அங்கே யார் பிடிக்கிறாங்க? இவங்க போனால் தானே. வாடா. ஐயோ அவங்க தேவையான கொஞ்சம் திட்டுறாங்க. மீன் குழம்பு ஒரு பக்கம் இசைக்குது ருசி, தண்ணி ஒரு பக்கம் பாதை. நான் பண்ணுறது சேப்பெல்லாம் புழுஸ். பார்த்து தான் பார்த்து கொடுத்து நீ ஊற்றிடாத கூட. ஊற்று 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 ஊற்று. அது அது மேலேயே ஊற்றி விடு. அவ்வளோதான், க்ளோஸ். ஆஃப் பண்ணிட்டா தூக்கத்தில் கூட யாரும் இருமாங்களையா? தண்ணி அப்படியா போய் இருமினே சும்மா தூங்கி இந்த மாதிரி நச்சுக்கிறாங்க. ஏன் கோஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன்னா அதியா? கோசம் இப்போ ஐயோ மெது போடுமா? க்ளீனாக போட்டு மூடியா?